மோன்தா புயல் காரணமாக சென்னையில் காலை முதலே மழை பெய்து வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்மோடு இணைகிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான். சார் வணக்கம். மோன்தா புயல் சென்னையிலிருந்து 560 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. புயலின் வேகமும் குறைந்திருக்கிறது என்ற தகவலும் அண்மையில் வெளியாகியுள்ளது. இது பற்றி உங்களுடைய கூடுதல் தகவல்கள் என்ன? நீங்க சொன்ன மாதிரி காலையில இருந்து நமக்கு ஒரு மிதமான மழை நமக்கு பெய்யறத பாக்குறோம். இப்போ இன்று முழுவதுமே நமக்கு சென்னை மற்றும் திருவள்ளூர் பகுதிகள், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் சில பகுதிகள்ல இது மாதிரி இந்த ஸ்டெடி ரெயின்ஸ், அப்படியே மாடரேட்டா ரொம்ப ஹை இன்டென்சிட்டி ரெயின்ஸ் இருக்காது. அப்பப்ப தூறல் சாரல் மழை இருக்கும், அப்பப்ப ஒரு மாடரேட் ரெயின்ஸ் இருக்கும். ஏதாவது இரவு நேரம் அந்த காலை நேரத்துல போகும்போது கொஞ்சம் ரெயின் இன்டென்சிட்டி கொஞ்சம் பிக்கப் ஆகலாம். இந்த மாதிரி இன்று முழுவதுமே இந்த மாதிரி சென்னையில மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். இது மேலும் வலுவடைந்து இந்த புயலானது நமக்கு ஆந்திராக்குல மச்சிலிப்பட்டினம் டு காக்கிநாடா அதுக்கே நமக்கு செல்றதுக்கு பாக்குறோம். கொஞ்சம் அருகே நெருங்கும் போது வீக் ஆகிறதுக்கும் அந்த கரையை கடக்கிறதுக்கும் முன் சற்று வலுவிழவதற்கும் நம்ம சான்ஸ் இருக்கிறத நம்ம பாக்குறோம். மோன்தா புயல் நகரும் திசையிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. புயலின் வேகமும் குறைந்திருக்கிறது. புயல் துல்லியமாக எந்த திசையில் நகர வாய்ப்பு இருக்கிறது? புயலானது நம்ம ஃபர்ஸ்ட் டேவே நம்மளால உறுதியாக சொல்ல முடிந்தது. இந்த புயல் நமக்கான புயல் கிடையாது, இது ஆந்திராக்கான புயல். இது ஆந்திராக்கு எந்த இடத்துல, அதாவது மச்சிலிப்பட்டினம் மற்றும் காக்கிநாடா அருகே தான் நம்ம கரையை கிடைக்கிறது. அந்த பகுதியில தான் கரையை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இது அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது, எங்க கரையை கிடைக்க போகிறதோ அப்படின்றது. புயலின் ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஷியர் அதிகமாக, வின் ஷியர்னு சொல்லுவோம். ஒரு சைட்ல அதாவது மேற்கு பகுதியில மேகங்கள் இருக்கிறது பாக்குறோம், கிழக்கு பகுதியில மேகங்கள் இல்லாத பகுதியை நம்ம பாக்குறோம். ஸோ அதனால ஒரு சைடு நம்ம தான் மேகங்கள் புயலோட ஒரு பக்கம், ஒரு பாதி தான் மேகங்கள் இருக்கிறது, இன்னொரு பாதி மேகங்கள் இல்லாத ஒரு இதை நம்ம சேட்டலைட்ல நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அந்த மேற்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டே வரும்போது அந்த வளைந்து செல்லும் நேரத்தில் நம்ம சென்னை மேல இப்ப இந்த மாதிரி மேகங்கள் தொடர்ந்து நம்மளோட இன்று நாள் முழுவதும் நமக்கு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இடம் பொறுத்த வரைக்கும் கரையை கடக்கும் இடம் நமக்கு அந்த மச்சிலிப்பட்டினம் டு காக்கிநாடா, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை தான் நம்ம பார்க்கிறோம். மோன்தா புயலானது சென்னைக்கு 560 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து சென்னையில் காலை முதலே பரவலா மழை பெய்துட்டு தான் வருது. சென்னையுடைய மழை நிலவரம் எவ்வாறு இருக்கும் சார்? வரை இன்னும் எந்த இடத்துலயும் 1 சென்டிமீட்டர் கூட நமக்கு மழை பெய்யவில்லை. ரொம்ப ஒரு மிதமான மழையை தான் நம்ம பெய்யறதை நம்ம பாக்குறோம். ஸோ கனமழையோ அடிச்சு பயங்கரமா ஒரு ஹை இன்டென்சிட்டியில பெய்யற மாதிரி மழை இன்னும் நம்ம பார்க்கல. ஸோ போக போக மழை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பிக்கப் பார்க்கலாம். இரவு நேரத்துல இருந்து காலை நேரம் கொஞ்சம் இன்னும் அந்த நேரத்தில் கிட்ட வளைந்து செல்லும் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் மேகங்கள் நம்ம விழலாம். ஸோ பொதுவா பார்க்கும்போது இது எந்த பாதிப்பும் இன்னைக்கு பர்டிகுலரா மக்களுக்கு இந்த மழை இருக்காது. ஸோ இதே மாதிரி சாரல் இந்த மாதிரி ஒரு மிதமான மழை தொடர்ந்து பெய்யும். அதாவது பிரேக் இருக்காது, ட்ரிசல் இருக்கும். அப்படியே தொடர்ந்து அப்பப்போ ஒரு மேகங்கள் வரும்போது கொஞ்சம், ஏன்னா புயல் இருக்கும்போது மேகங்களை அடுத்தடுத்து சென்று கொண்டே இருக்கிறோம், நாள் முழுக்க சென்று கொண்டே இருக்கும். ஸோ அப்படியும் போது அப்பப்போ ஏதாவது ஒரு இன்டென்சிட்டி நமக்கு கொஞ்சம் பிக்கப் ஆகலாம், சில நேரத்தில் பிரேக்கும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மழையை நமக்கு தொடர்ந்து இன்று முழுக்கதான் மக்களுக்கு, சென்னை மக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் என்ஜாயபிள் ரெயின்ஸா நம்ம பார்க்கலாம். தென் சென்னையில நமக்கு கொஞ்சம் மழை கம்மியாக இருக்கும். வட சென்னை பகுதியில், ஆந்திராக்கு கிட்ட போக போக வட சென்னை பகுதியில நமக்கு மழையோட இன்டென்சிட்டி, நமக்கு எண்ணூர் பகுதிகள், இந்த கத்திவாக்கம், மீஞ்சூர், மணலி பகுதி, அதே மாதிரி இந்த மாதிரி அந்த வட சென்னை ஆந்திரா ஒட்டி உள்ள பகுதிகள், திருவள்ளூர்ல நமக்கு கும்மிடிப்பூண்டி, புலிகேட், பொன்னேரி போன்ற பகுதிகள், இங்கெல்லாம் மழை கொஞ்சம் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். அப்பயும் நம்ம அச்சப்படுத்த அளவுக்கு பெரிய மழை இருக்காது. ஸோ அதனால நம்ம இந்த புயலானது மோன்தா புயலானது அந்த மழையானது நம்ம ஒரு என்ஜாயபிள் ரெயின்ஸா நம்ம பார்க்கணுமே தவிர அச்சத்துடன் நம்ம பார்க்க கூடாது. மழை பெய்தாலே நம்ம மக்களுக்கு பயம், அது அண்டர்ஸ்டாண்டபிளி, அவங்க வீட்டில் நீர் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் தான். பட் இந்த மழையை கொஞ்சம் என்ஜாயபிளா பார்க்கலாம். வட சென்னையில் மட்டும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கனமழை, ஏன்னா ஆந்திராவுக்கு ஒட்டி கீழே மேல போக போக நமக்கு கொஞ்சம் மழையோட இன்டென்சிட்டி நமக்கு அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சென்னையோட உள்பகுதி, மேற்கு பகுதிகள், அந்த மாதிரி பகுதியில் ஸ்டெடி ரெயின்ஸ் நமக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.